ஷேய் ஏப்பா தமிழ்நாட்டில் ஏப்பா விஷ்ணு பேசுகிறேன். தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தை அப்படி ஒரு அணைச்சி அவமதித்து என்ன அது என்னென்ன கூத்து நடக்கணுமோ என்னென்னமா செய்யறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழிக்கு சட்டம் இதில் இருக்குது, இதில் சட்டம் இருக்குது, இதில் சட்டம் இருக்குன்னு ஓடுதான். புரியுதா? அப்போ வாதாடுறது யார்? கருப்பு ட்ரெஸ்ஸு. புரியுதா? ஏற்று பார்த்துருப்பா. ஏன்னா இதுக்கு மேலே இவனுங்களுக்கு நம்ம கதை போட முடியாது, கதையை கொடுக்க முடியாது. நம்ம அடிக்கிற அடித்து துவைச்சி எடுக்கணும். வீட்டில் போய் முட்டணும், மோதணும். தன்னால் அவன் மண்டையில் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகணும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கு டென்ஷன் ஏறையில் மூளைக்காய்ச்சல் போய் உள்ளே காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். மூளை விரலையில் மாற்றி அடித்து எல்லா பேரும் சிக்கலில் மாட்டட்டுமா ஆணும் பெண்ணும். விஷ்ணு சொன்னதான்ப்பா போட்டு எல்லா விமானத்தில் உட்காந்துக்கும். 4 வீலர் 2 வீலர் இன்ஜினில் போய் உட்காந்துக்கூடிய சக்கரம் இன்ஜின் என்ன அதில் உட்காந்து ஆட்டி விட்டுரு போட்டும்பா. இனிமேல் இவனுங்க கையெடுக்க மாட்டான். ஏன்னா கெட்டாக வீட்டில் பேய் பேப்பர் அடைஞ்சி வச்சுருக்கான். கெட்டாக இடத்த எழுதி டாக்குமெண்ட்ஸு அடைஞ்சி வச்சுருக்கான். இருந்தா அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைலாம் கட்டில் மெத்தையில் அந்த மாதிரி சுகமான வாழ்க்கை உருளுதான். மூளைக்காய்ச்சலில் விட்டு அடிக்கல கக்கூசுக்குள்ளே போய் அவன் கையை ஓட்டி அள்ளி திங்கணும். அந்த மூளையை பிரட்டி விட்டுரு. சரியா? கடவுளா இல்லை இந்த மானிட பிறவியான்ட்டார் ஐயா. போட்டாருப்பா, போட்டு ஆட்டி விட்டுரு. கோடிக்கணக்காக போய் ஐயா சொத்தை எழுதுறவனுக்கு மூளைக்காய்ச்சல் எழுதிரு ஏற்றிரு. மூளைக்காய்ச்சல் ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்தந்த பத்திரப்பையிலையும் போய் உட்காந்துக்கோ. எழுத ஓடியாருவான். நமக்கு இந்த சொத்து எழுதான், இன்னைக்கு இந்த சொத்தை எழுதான், ஆடுதான், வீடு எழுதாம்னு எழுதையில் அந்த மூளைக்காய்ச்சலில் ஏற்றி ஆணுக்கு பெண்ணுக்கும் வீட்டுக்குள்ளே மாற்றி அடி விழணும். புரியுதா? இருக்கிற இடம் சிம்பிள் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ளே போய்க்கோ. விவசாயம் கொடுத்துருக்காரு, சாப்பிட்டுக்கோ. ஒரே பேப்பர் இருந்தால் கோயில் குளத்துக்கு வண்டியாக பறக்கு. அந்த வண்டி கோயிலுக்கு போகிற வண்டி ஆடிக்கிட்டே போவான். பெண்ணும் ஆணும் ஆட்டி விட்டு இன்ஜினில் உட்காந்து ஆட்டி வீட்டில் போய் குப்பரை கடந்து தேர் எழுத்து தெருவில் விட்றப்பா. முக்கால் சத்தியப்பா. சனி சரி ஆட்டிடப்பா 2 பேரும் சேர்ந்து.